12 ராசி அல்லது 27 நட்சத்திரம் இதுக்கு ஏற்ற சித்தர்கள் இருக்காங்களா? நான் புத்தகங்களில் படித்த விஷயங்களை என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்றது இல்ல. நான் அனுபவித்திருக்கேன். நீங்க இத பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணோம், சித்தர்களை வரவழைப்பதற்கு தேவையான இந்த மந்திரத்தை சொல்லி 100 நாட்கள் நீங்கள் பூஜை செய்தால், சித்தர்களை நேரடியாக தரிசனம் பண்ணலாம். ஓ! நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றத நம்ம சேனல்லயே எபிசோட்ல குடுத்துருக்கோம். அப்ப அத பார்த்துட்டு பூஜை பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்களுக்கு என்ன நிகழ்ச்சிகள் நடக்குதுங்கிற போது என்கிட்ட அவங்க ஃபோன் மூலமா கேட்கும்போது, இதற்கு இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி என்னால அவர்களுக்கு வழிகாட்ட முடியும். ம். அப்ப அது என்னுடைய அனுபவம். இப்படி ஒரு பூஜை செய்தால், இப்படி சில நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்படி அந்த பூஜையினுடைய அடுத்த கட்டம், இப்படி சில அதிசயங்கள் நடக்கும். இத என்னால சொல்ல முடியும். அப்ப என்னுடைய அனுபவத்த வைத்து நான் சொல்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ராசி, நட்சத்திரம் அத பத்திலாம் நீங்க திங்க் பண்ண வேணாம். அதே மாதிரி நூற்றுக்கணக்கான இன்னும் சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான சித்தர்கள், வாழும் சித்தர்கள் கூட இப்ப இருக்காங்க அப்படின்னு ம். சொல்றீங்க. வாழும் சித்தர்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது அப்படின்றது இப்ப திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போற பாதையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பூந்தோட்டம் அப்படின்ற ஒரு ஊர்ல சின்ன குஞ்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சித்தர் இருந்தாங்க. ம். அவங்க நிர்வாண நிலையில இருப்பாங்க. அவங்க மகா காளிகா தேவியினுடைய அவதாரம்.